அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இனிதே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர தேடுவே வருவே இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இரவு முழுவதும் நம் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி அறிதலாகவும், தொடர்ந்து இந்த நாளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், குறிப்பாக அன்னையினுடைய பேராலயத்திலே ஒரே குடும்பமாக ஒன்று கூடி வந்திருக்கிறீர்கள். புனித ஆரோக்கிய அன்னை வழியாக நம் ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த உன்னதமான திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்தருள உம்மையே வேண்டுகின்றோம். விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கு என்று வெளிப்படுத்தப்பட்டு பயனளிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுப்பல் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. தூய திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலாதன் அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்கின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கின்றது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 147. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக.
எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. Alleluia, 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 Alleluia. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 தெய்வீக வார்த்தைகள் 12-16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு
அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றி செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, கல்லூரி படித்த பொழுது நடந்த ஒரு நிகழ்வினைத்தான் உங்களிடத்தில் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தஞ்சாவூர் அரசு சர்போஜி கல்லூரியில் தான் படித்தேன். அங்கிருந்து தினமும், அது புதிய பேருந்து நிலையத்தின் அருகில் இருக்கிறது, அங்கிருந்தான் தினமும் பழைய பேருந்து நிலையத்திற்கு வர வேண்டும், பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும். ஒரு நாள் நான் அந்த பேருந்திலே பயணம் செய்தேன். பேருந்து கொஞ்ச தூரம்தான் வந்திருக்கும். பஸ்ஸிலிருந்து ஒரே சத்தம். ஒரு அம்மா பெரும் கூச்சல் இடுது. அந்த அம்மா, எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம், பயங்கர கூட்டம். எல்லாரும் அந்த அம்மாவை நோக்கி திரும்பி பார்த்தோம். பயங்கரமாக அழுகிறது, பயங்கரமாக திட்டுது. காரணம் என்ன அப்படின்னா, அது கழுத்தில், அந்த அம்மா கழுத்தில் போட்டிருந்த 2 பவுன் செயின் காணாமல் போச்சு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருடிட்டாங்க அப்படின்னு தான் அந்த பஸ்ஸில் ஒரே கூச்சல். யார் திருடிட்டா அப்படின்னா, இந்த அம்மா பக்கத்தில் ஒரு அம்மா நின்று கொண்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா தான் திருடிட்டாங்க அப்படின்னு ஒரே கூச்சல். ரொம்ப சத்தம் போடுது, ரொம்ப பயங்கரமாக திட்டுது அந்த அம்மா. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை. நாங்கள் எல்லாரும் ஒரு விதமாக நினைக்கிறோம், ஒருவேளை இந்த பக்கத்தில் இருக்க அம்மா தான் திருடி இருக்குமோ. ஏன்னா அந்த பக்கத்தில் இருந்த அம்மா போட்டிருந்த அந்த உடை, ட்ரெஸ்ஸு அப்படி இருந்தது. ஒருவேளை இந்த அம்மா திருடி இருக்குமா அப்படின்ற என்னுடைய எல்லோருடைய எண்ணங்களும் அப்படி தான் போய் கொண்டு இருக்கிறார். ஒரு இடத்துல வந்த பிறகு பஸ்ஸை நிறுத்த சொல்லியாச்சு. நிறுத்த சொல்லி இது ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி பெண் போலீஸு, ஆண் போலீஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து அந்த பேருந்தை நிறுத்தி எல்லாரையும் ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த செயினை தொலைத்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை இவ தான் திருடுனா அப்படின்னு சொல்லுது. எல்லாரும் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள். கடைசியில் அந்த அந்த அம்மா பக்கத்தில் நின்றிருக்க அந்த அம்மாவையும் ஆய்வு செய்கிறார்கள். ஒன்றும் இல்லை. அந்த அம்மா பக்கத்தில் நின்ற அந்த அம்மா கதறி அழுகுறாங்க. அவர் சொன்ன வார்த்தை தான் சொல்ல போகிறேன் இப்பொழுது. நான் ஒரு குறவ இனத்தை சார்ந்தவன். நான் ஒரு குறவ இனத்தை சார்ந்தவன். எங்களுடைய இனத்திலேயே திருடுங்கிற வேலையே கிடையாது. ஒருபோதும் நாங்கள் திருடவும் மாட்டோம், பிச்சை எடுக்கவும் மாட்டோம் என்று அழுகிறான். அந்த அம்மா விடலை. இவ தான் திருடி இருப்பா, இவளை நல்லா செக் பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. எல்லாம் பண்ணி முடிச்சு யார்கிட்டையுமே இல்லை. ஒருவேளை இந்த அம்மா தான் திருடிக்கிட்டு, யார் அந்த பக்கத்தில் இருந்த அம்மா அதான் திருடிக்கிட்டு, ஏன்னா நம்முடைய பார்வைகள்லாம் அப்படி தானே, ஒரு விதமான கந்தலான ஆடைகள் இல்லை ஒரு மாதிரியாக இருந்தால் ஒருவேளை திருடி இருப்பாங்களோ. நம்முடைய எண்ணங்கள், மனித எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும். எல்லாம் செக் பண்ணி முடிச்சு அப்போ யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு தேடி மறுபடியும் பேருந்தில் போனால் ஒரு ஓரமாக, சீட்டு ஓரமாக அந்த செயின் கிடந்தது. எங்களெல்லாம் அப்படியே கன்னத்தில் அரைஞ்சது போல் இருந்தது. ஏன் அப்படின்னா, எங்களுடைய பார்வைகளெல்லாம் அந்த குறவ இனத்தை சார்ந்த பெண்ணை நோக்கியே இருந்தது.
எசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது வசனம் அழகா ஆண்டவர் சொல்லுவார், என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. ஒரு அழகான வசனத்தை பார்த்தீங்களா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் தொழு நோயாளர் குணம் அடைகின்ற பகுதி அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. அதிலும் குறிப்பாக லேவியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது அதிகாரம் 2 அதிகாரங்களில் ஒருவருக்கு தொழுநோய் வந்தால் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சட்டங்களை இயற்றினார்கள். ஊருக்கு வெளியே துரத்தி அடிக்க வேண்டும், அவர்களை ஒரு விதமான கந்தலான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும், யாராவது அருகில் சென்றால் தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும். எவ்வளவு கொடூரமான சட்டங்கள்! தொற்று நோய் என்று அறியப்பட்ட காலம் அது. அவ்வளவு சீக்கிரம் யாரையும் சேர்த்துட மாட்டாங்க. இதோடு சேர்த்து ஒன்று சொல்கிறேன் பாருங்களா, நல்ல சமாரி நோமை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல சமாரி நோமையில் அதில் எல்லாரும் ஒரு 2-3 பேர் கடந்து போவாங்க. அந்த ஒருத்தர் அடிபட்டு கடந்து போவாங்க. அதில் குரு ஒருத்தர் இருப்பார். அவரும் அந்த இடத்த விட்டு கடந்து போவார், உதவி செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா அவங்களுடைய சட்டங்கள் அப்படி. அந்த தொட்ட பிணத்தை யாராவது தொட்டால் அவர்கள் தீட்டு, அது இறந்து கிடக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு கூட போயிருந்திருக்கலாம். பிணங்கள் தீட்டு அப்படின்ட்டு மனிதனுடைய உயிர் முக்கியம் அல்ல, அவங்களுடைய சட்டங்கள் தான் முக்கியம். இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த தொழுநோயாளர் சந்திக்கிறார். சந்திச்சு என்னை குணப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறாருங்க. ஆண்டவரும் குணப்படுத்துகிறார். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, ஒரு கையை நீட்டி எப்பா குணமாகு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் ஆண்டவர். ஆனால் அப்படி செய்யலைங்க. அவர் பக்கத்தில் சென்று தனது கையை நீட்டி அவரை தொடுகிறார். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. அதுதாங்க இயேசு. எப்பொழுதுமே இயேசுவினுடைய எண்ணங்கள் சற்று வித்தியாசப்படும். ஏன்னா நமக்கு கடவுள் அவருங்க. அழகானவை அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சற்று வித்தியாசப்படும். அதனால தான் தொடுநோயாளரை அருகில் சென்று தனது கையை நீட்டி தொடுகிறார், சட்டங்களை உடைத்தெறிகிறார். ஏன் அப்படின்னா அவர் ரபி, போதகர், மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். போய் தொடக்கூடாது, தொழுநோயாளரை தொடுகிறார். அந்த அளவிற்கு இயேசுனுடைய எண்ணங்கள் அழகானவை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எனது மனதை நெகிழ செய்த அது ஒரு வீடியோ சம்பவம். அது ஒரு சின்ன பையனை ஒரு அம்மா கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் உள்ளே நுழையிறப்ப அந்த கோயிலுடைய வாசப்படி மண் இதெல்லாம் இருக்குது. அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா இதை தொட்டு கும்பிட்டுக அப்படின்னு. அந்த சின்ன பையன் ஏன் அப்படின்னு கேட்குறான். கடவுள் இருக்கார், புனிதமானவர், இதெல்லாம் புனிதமானது அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த அம்மா மண்ணை தொட்டு கும்பிட்டுக்கிறான். கோயிலுக்குள்ளே நுழையிறாங்க. தனது ஃப்ரெண்டு, தனது நண்பன் அங்கே நின்று கொண்டு இருக்கிறான். ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிட்றான். இவங்க அம்மா கிட்ட போய் அவனை தரதரன்னு இழுத்துட்டு வந்து, அவனெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு. உனக்கு ஒன்றும் புரியவில்லை. உயிரற்ற ஒரு பொருள், நீங்கள் புனிதமானது, கடவுள் இருக்காருன்னு சொன்னீங்க. உயிருள்ள ஒரு என் ஃப்ரெண்டு, என் நண்பன், அவனை நான் தொடக்கூடாதா? எனக்கு அழகான, என் மனதை நெகிழ செய்த ஒரு சம்பவம் அது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்பதைத்தான் இன்றைய அந்த வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. யாக்கோப்பு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவசனம் 3-4 அழகா சொல்வார். யாராவது பளபளன்னு ஆடை அணிந்து கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நின்னா, ஐயா வாங்க, இதை சாப்பிட்றீங்களா, இங்கே உட்காருங்க அப்படின்னு அழகாக சொல்கிறீர்கள். யாராவது கந்தலான ஆடை அணிந்து வந்தா, இங்கே வா, என் கால் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு கீழ்த்தரமாக நடத்துகிறீர்கள். எது நம்முடைய எண்ணங்கள் வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்க. யாக்கோப்பு அழகாக வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் இயேசுவனுடைய எண்ணங்களை எப்படி நமது வாழ்வில் பிரதிபலிக்க முடியும்? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் சரி, எல்லாருடைய மத்தியிலும் சரி,
சாதி, சமயம், இனம், மொழி, பொருளாதாரம் இது போன்ற நோய்களினால எத்தனை பேரை நம்ம பாகுபடுத்தி பார்த்திருக்கிறோம். எத்தனை பேரை தீட்டு என்று நினைத்து ஒதுக்கி வைத்திருக்கிறோம். இந்த ஒதுக்கி வைக்கிறது நம்ம இந்த உலகத்தில் கொடுக்குற மாபெரும் தண்டனைங்க. மாபெரும் தண்டனை, அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை. எத்தனை பேர் நம்ம இந்த சமூகத்தில், இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவங்கள் மத்தியிலும் சரி, அல்ல அனைவர் மத்தியிலும் சரி. அப்படி என்றால் சாதாரண ஒரு தொழு நோயாளியை இந்த சமூகம் தீற்று என்று ஒதுக்கியவரை அவர் தொட்டு குணப்படுத்தினார், தொட்டார். அதான் இயேசுவினுடைய எண்ணங்கள். அப்படி என்றால் இயேசுவை பின்பற்றுகின்ற நாம், இயேசுவினுடைய போதனைகளை பின்பற்றுகின்ற நாம் கோயிலுக்கு வர்றோம், திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், ஜெபமாலை சொல்லுகிறோம், மெழுகுவர்த்தி வைக்கிறோம், மாலை போடுறோம். இப்போ இயேசுனுடைய எண்ணங்கள் எதாக இருக்க வேண்டும்? புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 9 to 21 வரையிலும் உள்ள வசனங்களிலே அழகாக சொல்வார், இதுதான் இயேசுனுடைய எண்ணங்கள், இதை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன என்பதை உங்களிடத்தில் இப்பொழுது நான் சொல்லப் போகிறேன். என்னுடைய வார்த்தைகள் பொய்த்து போகலாம், என்னுடைய வார்த்தைகள் பொய்யாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தருகின்ற வார்த்தை இது இயேசுவினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வார்த்தையாக இருக்கலாம். உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக. சுயநலம் நிறைந்த இந்த உலகிலே நமது அன்பு கள்ளமற்ற அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றார். தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கணிந்த அன்பு காட்டுங்கள். எவ்வளவு அழகான வசனங்கள்! உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கணிந்த அன்பு காட்டுங்கள். அப்படி என்றால் எங்கே தீட்டு வரும்? எங்கே நம்ம பிரித்து பார்க்க முடியும்? எவ்வளோ அழகான வசனங்கள் பார்த்தீங்களா? அடுத்ததாக சொல்லப்படுகிறது, உங்களை விட மதிப்புக்கு உரியவரான எண்ணங்கள். இந்த சமுதாயத்தில் இப்படி நினைத்தோம் என்றால் இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு என்பதே இருக்காது. இதுதாங்க இயேசுவினுடைய எண்ணங்கள், இதை தாங்க வாழ்வில் பிரதிபலிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இந்த பவுல் வழியாக அழகாக சொல்லுகிறார். கடைசியாக நிறையா இருக்குது, ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரே கருத்துடையவர்களாயிருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதாங்க ஆண்டவர் இயேசுவனுடைய எண்ணங்கள். நம்ம ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகானவருங்க. நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா அவர் வேறு விதமாக நினைப்பார். பைபிளில் நிறைய உதாரணங்களாக இருக்கிறது. சக்கேயு வரி வசூலிப்பவன், மக்களால் வெறுக்கப்பட்டவன், மக்களுடைய எண்ணங்கள் அவன் மிகவும் மோசமானவன் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு அவன் கூர்ந்து நோக்குகிறார், கீழே இறங்கி வா, உன் வீட்டில் விருந்துண்ணணும். அதாங்க இயேசுனுடைய எண்ணம். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், இவளை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும், இது மனிதனுடைய எண்ணங்கள். சமாதானம் அமைப்போ, இனி பாவம் செய்யாதே, இயேசுனுடைய எண்ணங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் யாருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க போகிறோம்? இயேசுனுடைய எண்ணங்களா அல்லது நம்முடைய எண்ணங்களா? ஒரு முறை வாழப்போகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு ஒரே ஒரு முறைத்தான். இயேசுவினுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அவருடைய குழந்தைகளாக என்றும் வாழ தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். உந்தன் இல்லம் இறைவா, எங்கள் தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அது நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய்.
என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தரைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தார்க்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவர் கூறிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தேன். ஆகவே நாங்கள் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயி சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்யும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு குந்தவராயிருந்தராகி புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை
மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தூய்மை உண்டோ, இயேசு வருகின்றார். தோறும் கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேரும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேரும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றேன். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாதம் தேடி வந்தோம், எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே.